அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 35. அழுக்காறு அவா வெகுழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, கடும் கோபம், கடுஞ்சொற்கள் என்ற 4 குற்றங்களும் இல்லாமல் இருப்பதே அறம். Virtue is avoiding the 4 crimes. They are jealousy, greediness, rage and harsh words. துழிப்பா, பொறாமை, பேராசை, ஆத்திரம், வன்சொற்கள் 4ம் நேர்மறையாளரை நெருங்கா குற்றங்கள். பொறாமை, பேராசை, ஆத்திரம், வன்சொற்கள் 4ம் நேர்மையாளரை நெருங்கா குற்றங்கள். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அறம் எனப்படுவது வேறொன்றுமில்லை, பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் என்ற 4ஐயும் இழுக்கென்று கருதி இயங்குவதே ஆகும். ஒருவன் வாழ்க்கையில் ஒழுக்கத்துடன் வாழ்வது என்பது தீய பழக்கங்களின் பால் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் வாழ்வதுதான் ஒழுக்கத்துடன் வாழ்வது. அந்த தீய பழக்கங்கள் என்பது மது குடிப்பதும், புகைப்பிடிப்பதும், பிறனில் விளைவதும், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதும் மட்டும் அன்று. நான் சொல்றது 4மே கூட தீய குணங்கள் தான், தீய ஒழுக்கம் தான், கெட்ட பழக்க வழக்கம் தான். என்னென்ன 4 குணங்கள்? பொறாமை. ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் அப்படின்னா அவனை ஒரு முன்மாதிரியா வச்சு நம்ம செயல்பட்டோம் என்றோம் அப்படின்னா அது நேர்மறையான எனர்ஜி, நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவனை பார்த்து பொறாமைப்பட்டோம் என்றால் அது நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் சிந்தனை. இப்ப சாலையில் நம்ம மகிழ்வுந்துல பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சாலையில் கவனம் வச்சு யார் மேலேயும் மோதாம போகணும், சரியான வேகத்தில் போகணும் அப்படின்னு போறது நம்மளுடைய சிந்தனை அதை நோக்கி இருக்கும். சாலையில் போகும்பொழுதே எப்ப நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, எப்ப யாராவது குறுக்க வந்து விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே போனோம்னா அது எதிர்மறை சிந்தனை. அந்த எதிர்மறை சிந்தனையும் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. நேர்மறையாக நாம் சிறப்பாக ஓட்டுகிறோம் என்ற நேர்மறையான சிந்தனையுடன் ஒரு கட்டுப்பாட்டான வேகத்துடன் சாலையில நம்ம மகிழ்வுந்தை இயக்கிட்டு போனோம்னா அது நேர்மறை சிந்தனை. நேர்மறை சிந்தனையுடன் நடப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும்பாலும் நேர்மறையான விளைவுகள் ஏற்படும், பயன்கள் வரும். எதிர்மறை சிந்தனையுடன் நடப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும்பாலும் எதிர்மறையான விளைவுகளும் எதிர்மறையான பயனும் தான் கிடைக்கும். அதைத்தான் இந்த குறள்ல பொறாமைங்கிற அந்த ஒரு சொல்லுல வள்ளுவன் கொண்டு வந்து வச்சுட்டார். பிறர் முன்னேற்றத்தை பார்த்து, பிறர் வசதியை பார்த்து, பிறர் அறிவை பார்த்து, பிறர் மனையை பார்த்து அதை பார்த்து நீ ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு பாசிட்டிவா நீ எடுத்து ஒரு ஊக்க சக்தியா வாழ்க்கையில் அவர் போல் முன்னேற வேண்டும் என்று எண்ணி அவரை பின்தொடர்ந்து செல். பொறாமைப்பட்டு அவருக்கு நீ கெட்டது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நீ கெட்டு போவாய். அதனால பொறாமைங்கிறது அறத்தின் பாற்பட்டது அன்று. அடுத்தது அவா. அத்தனைக்கும் ஆசைப்படும் சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அத்தனைக்கும் ஆசைப்படுனா நேர்மையான விஷயங்களுக்கு ஆசைப்படும் தான் அர்த்தம். அத்தனைக்கும் ஆசைப்படும் சொல்லிட்டு அவரு வச்சிருக்கிற ஆசிரமத்தை நம்ம போய் பிடிக்கணும்னு நினைச்சோம்னா அது சரியான ஆசையா? இல்லையா? அந்த மாதிரி நேர்மையான விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அது சரி. அப்ப நேர்மையான அத்தனைக்குன்னு ஒரு அந்த நேர்மையான வார்த்தையை முன்னாடி சேர்த்திக்கணும், அல்லது அறத்தின் பார்ப்பட்ட அத்தனைக்கும் ஆசைப்படும் சேர்த்திக்கணும். ஆசையே அழிவுக்கு காரணம் புத்தர் சொல்லிட்டாரு. அதுல பேராசை மிகப்பெரிய அழிவு தான், பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். அதனால நமக்குள்ள சக்திக்கு, நமக்குள்ள அறிவுக்கு, நமக்குள்ள அனுபவத்திற்கு வைத்து நாம் வாழ்க்கையில் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவு முன்னேற வேண்டும் என்று எண்ணிக்கொள்வதில் தவறில்லை. அதை தாண்டி நம்ம முன்னேறணும், அதை தாண்டி நம்ம சம்பாதிக்கணும், நம்முடைய திறனை நம்ம மேம்படுத்திக்கணும். மேம்படுத்தினா தான் பண்ண முடியும். திறனை மேம்படுத்தாமல் வெறும் ஆசையை மட்டும் மேம்படுத்திக் கொண்டு பேராசைப்பட்டோம் என்றால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த லாட்டரியில விழுந்த மாதிரி நம்ம தேர்தலில் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியுமே ஒழிய எப்பொழுதுமே அது நடந்துடாது. அதனால பேராசைப்படுதல் அறத்தின் பார்ப்பட்டது அன்று. அது 2வது. 3வது வெகுளி. வெகுளின்னு சொல்றது நம்ம பெரும்பாலும் அந்த வெகுளித்தனமா இருக்கான் அப்படின்னா அவன் ஒண்ணுமே அறியாம இருக்கான், அம்மாஞ்சியா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வெகுளிங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா, அந்த தமிழ் சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன? கடும் கோபம், ரௌத்ரம். அப்படியே கஜா குஜான் கத்துறது, தூக்கி வீசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, வன்முறையில் ஈடுபடுறது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறது, சட்டசபையில் கெட்ட வார்த்தை பேசுவது, அடிக்க பாய்வது, இப்படி அனைத்துமே அறத்தின் பார்ப்பட்டது அல்ல. நம்ம சட்டசபையில வெளியிலங்கயோ இது அறத்தின் பார்ப்பட்டது அல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. 4வது இன்னாசொல். நீ நாசமா போயிடுவ, நீ உருப்பட மாட்ட,
உன் வீட்டுல இளவு கருமம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இது பின்விளைவுகளாக நம்ம வீட்லயே நடக்கும். அதனால உன்னுடைய இன்னா சொல்லை நீ சொல்லாதே. அப்படி சொன்னா அதுக்கு பின்விளைவுகள் நிறைய வரும். நீ கடுமையா ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை பேசினா அவன் தடி எடுத்து அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அதனால இன்னா சொல் அறத்தின் பார்ப்பட்டது அல்ல என்று 4 விஷயங்கள் இழுக்குன்னு சொல்லி வாழ்க்கையில தவிர்த்துட்டாவே அதுதாங்க அறம்ங்கிறாரு. அது என்னென்ன? பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, கடும் கோபம் இருக்கக்கூடாது, கடுமையான சொற்கள் பேசக்கூடாது. மாறாக ஒருத்தரை பார்த்து நம்ம வளர வேண்டும் என்றால் அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, இனிய சொற்கள் பேச வேண்டும், கோபம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நாம் அறத்தின்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. ஏன்னா பல சமயத்தில் இந்த அறம் சொல்றாங்க. அந்த அறம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா இந்த கருத்துக்களை நீங்க சொல்லலாம். இதுக்கு ஒரு பாட்டு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளம் மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 என்று ஆண்டவன் கட்டளை என்ற படத்தில் கண்ணதாசன் வரிகள், டிஎம்எஸ் இசை, டிஎம்எஸ் குரல், இரட்டையர்கள் இசை. அற்புதமான நடிப்பு சிவாஜில. இதை தாங்க வள்ளுவர் சொல்றாரு. நீ ஆசை கோபம் களவில்லாமல் வாழ வேண்டும் என்று கண்ணதாசன் எடுத்து சொன்னதும் இந்த வள்ளுவ குரல் இருந்துதான். அழுக்காறு அவாவைகள் இன்னா சொல் 4 எழுக்காய் என்ற தரம். நான் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர். நன்றி டாக்டர் செல்வரங்கம். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.